உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். என் ஆசைகளுக்கு அர்த்தமானவனே, என் கனவுகளுக்கு ஊக்கமானவனே, என் உள்ளத்தின் நாயகனே, என் உயிர் காதலனே, என் மனதால வந்தவனே, என்னை அறிந்து கொள்வாயா என்னவனே. ஸ்ரீயின் சின்ன சின்ன கனவுகள். அத்தியாயம் 27. அசோக்கின் மனம் அங்கே நடந்த தந்தைக்கும் மகளுக்குமான உரையாடலை கவனிக்காமல் அதில் தென்பட்ட அன்பை மட்டுமே கண்டு அமைதி காத்தது. ஆதையும் எழுந்து ஹாலுக்கு வந்துவிட அனிகாவும் வேலப்பனும் பேச்சை நிறுத்திவிட்டு பெரியவருக்கு மரியாதை தரும் நிமித்தம் எழுந்து கொண்டனர். உட்காருங்க என்று அன்பாய் சொன்ன ஆதி, அனிகா ரொம்பவே அமைதியான மரியாதையான பொண்ணு. என் மருமக கிட்ட ரொம்பவே ஒட்டிக்கிட்டா. எங்க நிரு தனு 2 பேருமே இப்படித்தான் இருப்பாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் அனிகாவுக்கும் வித்தியாசமே தெரியல என்று யதார்த்தமாக சொல்லிவிட்டு, அவருக்கு சாப்பிட கொடுத்தியாமா என்று மருமகளை வினவினார். இப்பதான் மோர் கொடுத்தையா என்று உணவை மறுத்த வேலப்பன், இங்க எல்லார் கூடமும் நீ ரொம்ப ஒட்டுதலா இருக்கிறது எனக்கு சந்தோஷாணி. ஆனா ஏன் கல்யாண பேச்சை எடுத்தாலே தவிர்க்கிற? உங்க அம்மா ஒரு பக்கம் என்னன்னு பாருங்க அப்படின்னு கவலைப்படுறாளே. ஊருக்காரங்க கண்டபடி பேசுறாங்கம்மா. எனக்கு ஊரை பத்தி கூட பெருசா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம உயர்த்தி பேசோம், நாளைக்கே தாழ்த்தி பேசோம். அதுகிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக நான் வாழல. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு அனி. அப்பா உனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கேன் தானே என்று மகளின் பதிலுக்காக அவர் காத்திருக்க, அவரின் ஊரார் பேச்சுக்கான விளக்கத்தில் உள்ளே உடைந்து விட்டார் அசோக். தன் மகனின் மனதும் சூழ்நிலையும் புரியாமல் ஊரார் பேச்சுக்கும் தான் கௌரவத்துக்கும் பார்த்து நடந்து விட்டோமோ என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. இங்கே நடக்கும் பேச்சுக்கள் பொருந்தவும் முடியாமல் எழுந்து செல்லவும் முடியாமல் திண்டாடினார். வேலப்பன் மகளின் முகத்தை காண அவளோ நிலமகளை நோக்கி அமர்ந்திருந்தாள். எங்க முன்னாடி பேச சங்கடமா இருக்குதோ என்னவோ, தனியா கூட்டிட்டு போய் பேசுங்க என்ற ஆதி கூற, இல்ல தாத்தா, நான் அப்படி நினைக்கல என்று வேகமாக பதில் தந்தவள் தந்தையை நோக்கி, நான் உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கப்பா. உங்க நம்பிக்கைய உடைக்க எனக்கு மனசு வரல. நீங்க கல்யாணத்துக்கு பாருங்க என்று சொல்லும்போது அவள் விழிகளில் இருந்து வழிந்த நீர் அவள் மனதை அங்கிருந்த அனைவருக்கும் பறைசாற்றியது. அவள் கண்ணீரில் எதை கண்டாரோ அசோக் அவளிடம் வந்து, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியம்மா? நான் உன்னோட அதிகம் பேசினதில்ல. ஆனா இப்போ உன் கண்ல இருந்து வருதே அந்த கண்ணீர் சொல்லுது, இந்த கல்யாண பேச்சுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு. இப்போ உன் அப்பாவுக்காக சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ தப்பா ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பா பாதிக்கப்பட போறது உன் அப்பாதான். அவரை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு அவருக்கு அவமானத்தையோ துக்கத்தையோ தேடி கொடுத்துறாத. என் மகன் என்ன காரணத்துக்காக வெளியே அன்னைக்கு போயிருந்தாலும் ஒரு அப்பனா நான் தோத்து போன உணர்வுதான் வந்தது. ஏண்டா உயிரோட இருக்கோன்னு தோணுச்சு. ஒரு பேப்பர்ல எழுதி வைக்க இருந்த தைரியம் நேர்ல என் முகத்தை பார்த்து சொல்ல என் மகனுக்கு இல்லையான்னு என் மனசு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் என்று தான் உள்ளத்து வேதனையை முதலாக அவர் இறக்கி வைத்தார். அதுவரை பொறுமையாக இருந்த வேலப்பன், அவர் சொல்றது உண்மைதாமா. உன் மனசுல யாரையாவது நீ நினைச்சிட்டு இருந்தனா தைரியமா சொல்லு. உன்ன நான் தப்பா நினைக்க மாட்டேன். நீ ஏன் பொண்ணுடா, தப்பான ஒருத்தரை தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். எனக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல அனி என்று அவள் கரம் பற்ற உடைந்து அழுதாள் அனிகா. அவளின் அழுகைக்கான காரணம் புரியாமல் மற்றவர் திகைக்க நளினி அவள் தோளில் கரம் பதித்து, இனிமேலும் நீ அமைதியா இருந்தா அது சரியா இருக்காது அனிகா. இது உனக்கான நேரம். சரியோ தப்போ நீ செஞ்ச எல்லாத்தையும் உன் அப்பா கிட்ட சொல்லு. கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாடா என்று சொல்ல நிமிர்ந்து பார்த்தவள் அவள் இடது கரத்தை வேலப்பன் பற்றி இருக்க வலது கரத்தால் அசோக்கின் கரத்தை பற்றி கொண்டாள். அசோக் முகத்தை பார்த்து, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. உங்க இத்தனை நாள் வலிக்கும் வருத்தத்துக்கும் நான் தான் காரணம் என்றாள். ஒன்றும் புரியாமல் விழித்தனர் அசோக், ஆதி, வேலப்பன் மூவரும். என்னமா சொல்ற? உன் கல்யாண பேச்சுக்கும் என்னோட மன வருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றவளை ஆதரவாக தலையை வருடியபடி அசோக் கேட்க,
அவளின் மாமா என்ற விழிப்பை கண்டு கொண்ட ஆதி மருமகளை கேள்வியாக பார்த்தார். நளினியும் அவர் பார்வையை புரிந்து கொண்டு ஆம் என்று தலையசைக்க கண்களை இறுக மூடி திறந்தவர் அசோக்கின் கரத்தை பற்றி கொண்டார். அவருக்கு தெரியும் அவரின் மகனை பற்றி. அனிகா சொல்ல இருப்பதை அசோக் எவ்வாறு புரிந்து கொண்டாலும் கண்டிப்பாக அவரிடம் வேதனை மிகுந்து நிற்கும் என்று உணர்ந்து தந்தையாய் தன் தனையனுக்கு பக்கத் துணையாக நின்றார் ஆதி. மாமா, நான் ரூபனை விரும்புறேன் என்று அசோக்கை பார்த்து சொன்னவள், உங்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும்பா. ஆனா கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க பிளீஸ் என்று தந்தையையும் தன் பேச்சுக்குள் இணைத்துக் கொண்டாள். காலேஜ் படிக்கும் போதே அவரோட நடவடிக்கை, படிப்பு மேல இருக்கிற ஆர்வம், கண்ணியம் எல்லாம் பார்த்துதான் அவர் மேல எனக்கு அன்பு வந்தது. நான் அதை அவர்கிட்ட சொல்லியும் அவரு பொறுமையா முடிவு செய்வோம், வீட்டுல பேசலான்னு சொன்னாரு. நான் தான் அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை உடைச்சு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வர முடியாதுன்னு வீட்டுல இந்த விஷயத்த சொல்ல தயங்கினேன். அது பிடிக்காம ரூபன் அவங்க அப்பா பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. நான் தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் மணிக்கட்டை அறுத்துக்கிட்டு அவருக்கு வீடியோ கால் பண்ணி வரலன்னா செத்துருவேன்னு சொன்னேன். எனக்காக தான் அவர் வந்தாரு. ஆனா அப்போ நான் என் அப்பா அவரோட அப்பா கல்யாணம் நின்னு போனா அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி எதையுமே யோசிக்காம பைத்திய மாதிரி பண்ணிட்டேன். அவர் வரேன்னு வீடியோ கால் பண்ணதும் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அவரும் என்னோட 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் சொன்னதும் அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஒன்னாலதான் நான் என் அப்பாவை அவமானப்படுற மாதிரி விட்டுட்டு வந்துட்டேன். கண்டிப்பா நான் இப்ப இந்த நிலையில உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று அழுதவள், இங்க அவரை தேடி நான் வர்றது வரைக்கும் என்னோட தப்பு எனக்கு உரைக்கவே இல்லை. ஆனா இங்க வந்ததும் அத்தை மாமாவோட நிலைமைய சொன்னப்போதான் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது. என் காதல் பெருசுன்னு நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டேன் என்று அவள் கதறி கதறி அழ அசோக் அமைதியாக இருக்கையில் தலை சாய்த்து அமர்ந்து கொண்டார். அவரின் கரத்தை பற்றி இருந்த ஆதியின் இறுக்கம் கூடிக்கொண்டே போக அசோக்கும் தன் தந்தையை ஆதரவாக பற்றி கொண்டார். வேலப்பன் அனிகாவின் கரத்தை விட்டுவிட்டு இருக்கையை விட்டு எழுந்து மெல்ல நடந்து வாசல் திண்ணையில் அமர்ந்தார். அவரால் அனிகாவின் செயலை ஜீரணிக்க முடியவில்லை. அவளின் செயலால் ஒரு குடும்பமே அவமானம் சுமந்து நின்றது என்று அவர் தன் வளர்ப்பின் மேலேயே கோபம் கொண்டார். அவரின் மனநிலையை புரிந்து கொண்ட நளினி அவரிடம் ஆதியை பேசச் சொல்லி கண்ணால் கேட்க, அவரோ மகன் தன்னை பற்றி இருப்பதை கண்ணசைவில் காட்டினார். வேறு வழி இல்லாமல் நளினியே வேலப்பனிடம் சென்றாள். அண்ணா, இங்க பாருங்க, மனச போட்டு குழப்பிக்காம இருங்க. பசங்க செஞ்சது தப்புதான். ஆனா அவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம கிறுக்குத்தனமா செஞ்சுட்டாங்க. அதுக்காக அவங்க நமக்கு பிள்ளைங்க இல்லைன்னு ஆயிடுமா? சின்ன வயசுல அவங்க தப்பு செஞ்சா கண்டிச்சு நல்லது சொல்ல பாட்டோமா? அதே போல கொஞ்சம் வளர்ந்த பின்னாலும் அவங்க செய்யற தப்ப சொல்லி திருத்தலாம். கோவப்பட்டோ இல்ல ஆத்திரப்பட்டோ நமக்கு லாபமே இல்ல அண்ணா என்று மென்மையாக கூற, புரியுதுமா, நான் என்னையே நொந்துக்கிறேன். என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, நீங்க அனுபவிக்காதத உங்க பொண்ணு அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அவ சரியாதான் அதை செய்யறாளான்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும், அதே நேரம் அவன் உங்க மேல வச்சிருக்க பாசத்தால தப்பு செஞ்சிடாம பாத்துக்கிறதும் உங்க பொறுப்பு தானே. நான் தான் அவ பேச்ச பெருசா எடுத்துக்காம போயிட்டேன். வீட்டுல இருக்கிறவர் தானே, உலக அறிவு இல்லைன்னு எத்தனை நாள் அவளையும் அவ பேச்சையும் கடந்து வந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு அவ சொன்னதானே நடந்திருக்கு. என் மக என் மேல வச்ச பாசத்தால உங்க குடும்ப மரியாதையை கேள்விக்குறியாக்கிட்டாலே என்று வருந்த, இல்லனா நடந்ததே வேற என்று கல்யாண கலைவரத்தை அவர் விவரிக்க, ஏதோ எல்லாம் நல்லபடியா போச்சு, இல்லனா தப்பெல்லாம் அணியாலதான் நடந்திருக்கும் என்று மீண்டும் தளர்ந்து போய் அமர்ந்தார். அண்ணா, அதெல்லாம் பழசு. அதையே பேசி இன்னைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நமக்கு நம்ம பசங்க சந்தோஷமோ நம்ம குடும்ப நிம்மதியும் முக்கியம் என்று நளினி சொல்லும் போதே அவரை தோளில் தொட்டு திருப்பினார் அசோக். உன் பையனை கிளம்பி வர சொல்லு என்று சொல்லிவிட்டு சுவற்றை பார்த்து நிற்க, நானும் என் வீட்டுல அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று வேலப்பன் போனை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி நின்று மரகதத்தோடு பேசினார். அசோக் நளினியை பார்க்காமல் திரும்பி நிற்க, நளினியும் எதுவும் பேசாமல் வேலப்பனின் வரவுக்காக காத்திருக்க, உள்ளே அனிகாவின் அழுகையை ஆதி நிதானமாக சமாளித்து வந்தார். மனைவியோடு பேசிவிட்டு வந்த வேலப்பன், வீட்டுல கல்யாணம் பேசிட்டு வாங்கன்னு சொல்றா.
என்று தயங்கிவிட்டு அசோக் அருகில் வந்தார். என் பொண்ணால உங்களுக்கு அன்னைக்கு அவமானம் நடந்திருக்கலாம், அதுக்கு அவளோட அப்பாவா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று இருக்கரம் குவித்து கேட்டதும், ஐயோ என்ன நீங்க கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுக்கிட்டு விடுங்க, எப்படியோ அன்னைக்கு என் இளைய மகன் என் மானத்தை காப்பாத்திட்டான், போனது போகட்டுமே, இனி நல்லதே நினைப்போம், ஆசைப்பட்ட அவங்கள சேர்த்து வைப்போம், வேற வழி ஒண்ணு எனக்கு தோணல என்று விரக்தியாக சொன்னவர் மனைவியை நோக்கி, உன் பையன் கிட்ட பேசிட்டியா இல்லையா என்றார். நளினி முகத்தை தாழ்த்தியபடி, நான் அவனோட பேசுறதுல, அவன் மேல தப்பு இல்லைன்னு நம்ம மாப்பிள்ள தான் சொல்றாரு, அதான் அனிகா வரவும் அவளை பிடிச்சதால அவனுக்கும் நல்லது நடக்கட்டுமேன்னு அண்ணன் கிட்ட பேசினேன், மத்தபடி உங்களுக்கு அவன் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணா ஒண்ணு நீங்களே சொல்லுங்க, இல்ல மாப்பிள்ளைய பேச சொல்லுங்க என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு சென்றார். பெண்ணுங்களே இப்படிதான் சார், என் மனைவி என்கிட்ட இல்லாதவாய் பேசுவா, ஆனா அடுத்தவங்க முன்னாடி என்ன துளி கூட விட்டு தரமாட்டா, இங்க தங்கச்சியும் அப்படிதான் போல என்று வேலப்பன் சொல்ல உண்மையில் பெருமிதமாக உணர்ந்தார் அசோக். ஆதி ஒரு வழியாக அனிகாவை சமாதானம் செய்துவிட்டு அசோக்கையும் வேலப்பனையும் உள்ளே அழைத்தார். இருவரும் அமைதியாக உள்ளே வந்து அமர நளினி சூடாக காஃபியை கொடுத்தார். அனைவருக்கும் அந்த நேரம் அது தேவையாக இருந்தது. ஒருவித சங்கடமான அமைதிக்கு பின்னர் அசோக் கிருஷ்ணனை அழைத்தார். மாப்ள, நாளைக்கு இங்க வர முடியுமா, இல்ல நாளை மறுநாள் என்று அவர் கேட்ட விதத்திலேயே ஏதோ முக்கிய விஷயம் என்பதை புரிந்து கொண்ட கிருஷ்ணன், மாமா நாளைக்கு மத்தியானம் அங்க இருக்கிறது போல வந்துடுறேன், நான் மட்டும் போதுமா இல்ல நிரு பாப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வரவா என்று பொறுப்பாய் கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாப்ள, எல்லாருமே வாங்க, அப்படியே உங்க மச்சான்களையும் வர சொல்லுங்க, சின்னவங்கிட்ட நேர்ல பேசுறேன்னு சொல்லுங்க என்று அந்த பொறுப்பையும் அவரிடம் கொடுக்க, நிஜமாவே ரூபனை வர சொல்லவா என்று ஆச்சரியம் விலகாமல் கேட்டார் கிருஷ்ணன். என்று மட்டும் சொன்னவர், நேர்ல பாப்போம் என்று வைத்து விட்டார். அப்ப நானும் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு அவளையும் அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று வேலப்பன் எழ ஆதி அவரை தடுத்து, கொஞ்சம் பொறுங்க என்று மீண்டும் கிருஷ்ணனை அழைத்து, நம்ம அனிகா வீட்டு அட்ரஸ் அனுப்ப சொல்றேன், நீங்க வர்றப்ப அப்படியே அவங்க அம்மாவையும் அழைச்சிட்டு வந்துருங்க என்று பேரனிடம் சொல்லி போனை வைத்து விட்டார். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு அவங்கள என் பேத்தியும் அவ கணவரும் கூட்டிட்டு வருவாங்க என்று ஆதரவாக பேசினார். மனதில் நிம்மதியை உணர்ந்த வேலப்பன் அதை வாய்விட்டு சொன்னார். மறுபடி தனியா அவ்வளவு தூரம் போகும்போது இந்த மனசு என்னெல்லாம் யோசிக்குமோன்னு பயந்தேன், ஐயாதான் என்னை காப்பாத்தினாரு என்று விரக்தி சிரிப்பை உதிர்த்தார். அனிகா அவரை நெருங்கி வர, வேண்டாமா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், என்னை விட்டுடு என்று நகர்ந்தவரை கண்டு அனிகாவின் விழிகள் நீர் திரையிட, இங்க வா என்று அவளை அழைத்து போனார் நளினி. ஆதி அசோக்கிடம் கண்களால் பேச அசோக் அதை புரிந்து கொண்டவராக வேலப்பன் தோளில் அணைத்து வெளியே அழைத்து போனார். அந்த நொடி முதல் அசோக் வேலப்பனை தனியே விடாமல் பார்த்து கொண்டார். அவரும் அந்த மனநிலையை கடந்து வந்தவர் என்பதாலும் இருவருக்கும் சம வயது என்பதாலும் அவரை மேகநாதன் போல நினைத்து நட்பை வளர்த்து கொண்டார். இவர்கள் இங்கே நட்பில் இறங்க அவரின் நண்பனான மேகநாதனோ வானத்துக்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருந்தார். என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் பெரிய பொண்ணு, அவ இஷ்டத்துக்கு செய்வா, அப்புறம் வந்து சாரின்னு சொன்னா நான் கேட்கணுமா, இனி அவளை பத்தி இந்த வீட்டுல பேசவே கூடாது என்று கத்த, இப்ப ஏனாதான் கத்துற, அவ உன் பொண்ணு தானே, அவதான் சொல்றாளே தெரியாம பண்ணிட்டேன்னு, இன்னும் நீ ஏன் இப்படி இருக்க என்று பேசியது சாட்சாத் தில்லை நாயகியேதான். என்னமா பேசுறீங்க, நீங்க போய் அவளுக்கு சாதகமா பேசுறீங்களே, அவ செஞ்ச தப்பால என்று மீண்டும் மேகநாதன் அதே பல்லவியை பாட, சரி அப்போ உன் பெரிய பொண்ண நீ மன்னிக்க மாட்ட அப்படிதானே, விடு, எனக்கு என் பேத்தி இனியாவது என்னோட அன்பா இருப்பான்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவளோட பேச நான் தயார் என்று தில்லை தன் முடிவை தெரிவித்துவிட்டு, ஏமதி நீ அமைதியா இருக்க என்று கேட்க, அவரோ, நான் தான் அவளை சரியா வரக்கலத்த, அதனால இப்போ அவளை திட்டவும் எனக்கு உரிமை இல்ல, அவளோட பேசவும் எனக்கு விருப்பம் இல்ல, என் வீட்டுக்காரர் முடிவுதான் என்னோடதும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். இவர்களின் அன்பிற்காக அங்கே அழுதபடி காத்திருந்த சுபாவை கிரிஷ் சமாதானம் செய்து கொண்டிருந்தான். என்ன சுபானி, நான் தான் சொல்றேன்ல, நானே நேர்ல போய் உன் அப்பாவை கன்வின்ஸ் பண்றேன்னு, அப்புறம் என்னடா என் மேல நம்பிக்கை இல்லையா என்று கேட்க, கிரி நிஜமாவே நீங்க என்ன நேசிக்கிறீங்களா கிரி, எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் என்ன வெறுத்துட்டா நான் என்ன செய்வேன், நான் இப்ப பழைய சுபா இல்ல கிரி என்று அவள் கண்ணீரில் கரைய, சுபா உன்னை ரொம்ப பிடிச்சுதான் காதலிச்சேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்,
நீ எனக்கு எப்பயும் முதல்லதான். நீ வேணும்னு எதுவும் செய்யல. உன்னோட வாழ்க்கை முறையில மாற்றம் வேணும்னு நீ ஏதேதோ யோசிச்சு செஞ்சிருக்கியே தவிர தப்பான வழிக்கு போகலையே. அதுல இருந்தே தெரியுதே சுபா, உன் ஆசை வெறும் நல்ல வாழ்க்கைக்காக தானே. அது நானா இருக்கும்போது இனி நம்ம வாழ்க்கையில எந்த குழப்பமும் இல்ல என்று அவளை அணைத்துக் கொண்டான். அவனின் பேச்சில் தெரிந்த முதிர்ச்சியும் அன்பும் அவளை உள்ளே குறுக வைத்தது. இவனை நாம் விட்டு செல்ல நினைத்தோமே, தெய்வம் தான் நம்மை இவனோடு இணைத்தது. கடவுளே, இந்த அற்புதமான வாழ்வை எனக்கு அளித்ததற்கு மனமாற நன்றி சொல்கிறேன் என்று சுபா அவனின் அணைப்புக்குள் அடைக்கலமானாள். தீபன் கிருஷ்ணனின் அழைப்பால் அவசரமாக வீட்டிற்கு வர கதவை தட்டி தனு திறந்து உள்ளே செல்லும் அளவுக்கு பொறுமை இல்லாதவனாக அவனிடம் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து உள்ளே வந்தான். வீடே நிசப்தமாக இருக்க எப்போதும் அந்த ஒற்றை கட்டில் இருக்கும் அறையில்தான் தன் சால்டரிங் அயனுடன் தன்யா தஞ்சம் கொள்வாள் என்பதால் அவளிடம் சென்று உடனே சென்னை கிளம்ப வேண்டும் என்று சொல்லும் நோக்கத்தில் அந்த அறையின் கதவை திறந்தான். அங்கே கட்டிலில் உறங்கும் உருவத்தை கண்டு திகைத்தவனாக தீபன் நிற்க கதவை திறந்த சத்தம் வைத்து ஹாலுக்கு வந்த தனு கணவனின் வெளிரிய முகம் கண்டு அவனின் எண்ண ஓட்டம் புரிந்தவளாக, கண்டதை யோசிக்காதீங்க தீபன், அத்தான் இது டிராவல் பண்ணி வந்த கலப்புல தூங்குறாரு. கிருஷ்ணன் அண்ணா போன் பண்ணிருந்தாரு. நான் நம்ம 3 பேருக்கும் சென்னை போக பிளைட் டிக்கெட் போட்டேன். காலையில தான் பிளைட்டு. நீங்க டென்ஷன் இல்லாம ரெஸ்ட் எடுங்க, உங்க அண்ணா கூடவே படுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு, டேபிள்ல டின்னர் இருக்கு, நீங்களும் அவரும் மறக்காம சாப்பிடுங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்து தூங்கிடுவேன் என்று மனப்பாடம் செய்து வைத்ததை ஒப்பிப்பவள் போல கூறிவிட்டு வாசலை கடந்து சென்றாள். முதல் நாள் தீபன் எவ்வளவு முயன்றும் அவனோடு ஒரு வார்த்தை கூட பேச தயாராக இல்லை என்று மறுத்த தன்யா தனிமையை நாட தன் மீதுதான் தவறு என்று உணர்ந்தாலும் அது என்ன என்று தெரியாமல் இந்த நொடி வரையில் திணறும் தீபன் இப்போது அவள் வெளியேறிய போதும் ஒன்றும் புரியாமல் தான் நின்றான். அவன் பேச வாயெடுத்த போதே, வேண்ட தீபன், உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். எதையும் பேசி அதை நீங்களே கெடுக்க வேணாம். இனி உங்களுக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன். நாளைக்கு உன் அண்ணன் வருவாரு, நீங்களே பேசிக்கோங்க. முதல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அதை செய்யாம சும்மா தையா தக்கானா நல்லாவே இல்ல. அத்தா நாளைக்கு சாயங்காலம் தான் வருவாரு. உங்க ஆபீஸ் நேரத்தை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து அவரோட பேசுங்க என்றவள் மீண்டும் அவன் வாய் திறக்க முயன்றதும், இனி நமக்குள்ள எந்த பேச்சும் வேணாம், இப்ப அதை பேசுற மனநிலையில நான் இல்ல என்றவனை அறவே தவிர்த்து விட்டு திரும்பி படுத்துக் கொண்டாள். அதற்கு மேல் அங்கே நிற்க முடியாமல் தீபன் அறையை விட்டு நேற்று வெளியேறியிருந்தான். காட்சி பிழையாக ஏதோ ஒன்று இருவருக்குள்ளும் இருப்பது அவனுக்கு இப்போது தெளிவாக புரிய தன் மனையாளை மலையிறங்க வைக்கும் வழிவகை தெரியாமல் தவித்தான் தீபன். தன் காதலை சிறிது நாட்களாக வெளியிட துடித்த அவன் மனம் இப்போது அவனை வதைக்க துவங்கியது. அதுவும் அவளின் தீபன் என்ற அழைப்பில் உள்ளே நொறுங்கிய இதயம், என்ன ஒரே ஒரு முறை ராஜான்னு கூப்பிடுதையா என்று மனதிற்குள்ளேயே நின்று மன்றாட தன் தோழிகளிடம் விடைபெற்றுக் கொள்ள சென்றவள், பசு, அப்புறம் எல்லா அம்மாக்களும் நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஏதோ அவசரமா மாமா எங்களை வர சொல்லிருக்காரு. அங்க எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது. என் ஷார்ட் கோர்ஸ் வேற முடிய போகுது. நான் திரும்பி வந்ததும் எப்பவும் போல ஜாலியா இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு வசுதாவிடம் வந்தவள், மனசுல என்ன இருக்கோ அது அப்பவே தெளிவா உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசிடு வசு. இல்லனா நாளைக்கு பெரிய திரையா இடையில விழுந்து பேசவே யோசிக்கிற நிலைமைக்கு தள்ளிடும். உனக்கு இதே அபார்ட்மெண்ட் ஷாப் ஸ்பேஸ்ல ஒரு கடை கேட்டு வச்ச. நம்ம செக்ரட்டரி கிட்ட எப்ப ஷாப் ஃப்ரீ ஆகுதோ அப்ப தருவாரு. யாரு என்ன சொன்னாலும் உன்னோட தொழில நீ பாரு. நமக்கான அடையாளத்தை நாம நமக்குள்ளதான் தேடணும். இன்னார் மனைவின்னு சொல்றது எவ்வளவு பெருமையோ அதே போல இன்ன வேலை இன்ன தொழில்னு சொல்றதும் நமக்கு பெரிய மதிப்பு. அதை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. ஏன் இவ்வளவு அவசரமா சொல்றேன்னா, ஷாப் எப்ப வேணா கிடைக்கும். நீ வேண்டான்னு சொல்லிட்டா வேற யாருக்காவது கொடுத்துருவாங்கல்ல. அதனால பாத்துக்கோ. அம்மாஸ், நீங்களும் வசுவா பாத்துக்கோங்க. அட, அத நான் சொல்றேன் பாருங்க, நீங்க தான் எனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டாச்சே என்று தலையில் கொட்டிக்கொண்ட தன்யா மனதிற்குள், இதை போல தன் கணவனிடம் நல்ல விதமாக எப்போதுதான் பேசுவோம், தானும் ஈகோ பார்க்கிறோமோ என்ற சுய அலசலில் இருந்தபடி வீட்டை நோக்கி நடையிட்டாள். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.